சார் பாலாஜி அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்கார் சார். சார் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. இப்போ வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்போதே டக்குன்னு விந்து வெளியே வருது சார். என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நாங்கள் செக் பண்ணும்போதே பேஷண்ட்டை ஆணுறுப்பை செக் பண்ணும்போதே விந்து வந்துடும். இல்லை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அப்பயே விந்து வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். செகண்ட்ஸில் விந்து வந்துடும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து கொண்டு திருமணம் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் பயிற்சிகள் சொல்லி தருவோம். ஆனால் இந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பயிற்சிகள் பண்ண போனால் விந்து வந்துடும். அப்போது மருந்துகள் முதல்ல நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். செக் பண்ணிக்கிட்டு செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் மாதிரி டெஸ்ட்டுகள் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்கணும். 2வதாக பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. ஆணுறுப்புடைய நரம்புகளை கொஞ்சம் பலப்படுத்தி விந்து சீக்கிரம் வர்றதை தடுக்கக்கூடிய கருவி. இது 2ஐயும் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக டைம் கிடைக்கும். அடுத்து பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. நாங்கள் நிறைய சொல்கிறோம். ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன், ஸ்குவீஸ் டெக்னிக், இப்படி நிறைய டெக்னிக் இருக்குது. அது தவிர லோக்கலாக ஆணுறுப்பினுடைய நுனியில் அப்ளை பண்ணக்கூடிய ஜெல், இஜே ஜெல்னு இருக்குது. ஏராளமான மருந்துகள், கருவிகள், முறைகள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைண்டாகவும் பயன்படுத்தலாம். நல்ல நிறைய நேரம் கிடைக்கும். நீங்கள் ஒரு இயல்பான தாம்பத்திய உறவு மற்றவங்கள மாதிரி வச்சுக்கலாம். சார் மிஸ்டர் அரவிந்த் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். சார் மைக்ரோ பீனிஸ் ஏதாவது சரி செய்ய முடியுமா? மைக்ரோ பீனிஸ் வந்து எதனாலன்னு முதல்ல பார்க்கணும். பெரும்பாலான மைக்ரோ பீனிஸ் எப்படி வருதுன்னா ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கும். நாங்கள் நிறைய கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். விரையே சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 வரையும் வளரலை. விரைகள் வந்து போதுமான அளவுக்கு வளரணும். 15 ml வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் போதுமான அளவுக்கு ஹார்மோன் உற்பத்தி பண்ண முடியும், விந்தணுக்களை உற்பத்தி பண்ண முடியும். விந்து போய் ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை இறங்கலை, வயிற்றுக்குள்ளே தங்கிடுச்சு. இப்போ விந்து இருக்காது, ஹார்மோன்ஸும் ரொம்ப குறைவாக இருக்கும் விந்து போய் வளராதனால. இப்போ ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன்று ஆரம்ப கட்டத்திலேயே விந்து பைகளை இறக்கி கீழே வச்சுட்டு ஹார்மோன் நல்லா வருதான்னு பார்க்கலாம். விந்து பைகள் வளரல, ஹார்மோன் சரியாக இல்லைன்னா ஹார்மோனை வெளியே இருந்து கொடுத்தீங்கன்னா இந்த மைக்ரோ பீனிஸ் வளரும். வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பெரும்பாலான காரணங்களை சரி செய்ய முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகுங்க. பெரும்பாலும் இந்த ஹார்மோன்லாம் கொடுக்கும்போது ஆணுறுப்பு கண்டிப்பாக வளரும். சார் சந்தியான்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க சார், திருமணத்துக்கு அப்பால் உறவில் ஹெச்ஐவி வருமானு கேட்குறாங்க சார். கணவன் மனைவி நீங்கள் 2 பேர் மட்டும்தான் செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வராது. உங்கள் 2 பேருக்குள்ளே செக்ஸில் வராது. இல்லை ஒருத்தருக்கு 2 மனைவி இருக்குது, அவங்க 3 பேர் தான் பண்ணுறாங்க, வேறு வெளியே எங்கேயும் தொடர்பு இல்லைன்னாலும் வராது. ஆனால் ஒருத்தர் வந்து கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் கூட 3ஆம் ஒருவர், அவர் யாருன்னு தெரியாது, அவர் எத்தனை பேரோட செக்ஸ் வச்சுக்கிறாரு, அவருடைய நிலைமை என்னன்னு தெரியாமல் அவரோட உறவு வச்சுக்கிட்டா ஹெச்ஐவி தொற்று எல்லாருக்கும், அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டாலே அவர் எல்லாருடையும் செக்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பரவலாம். செக்ஸ் நோய், அந்த ஹெச்ஐவி நோய் இருக்கிறவர்கிட்டருந்து இல்லாதவருக்கு பரவும். நோயே இல்லாத 3 பேர் இல்லை 2 பேர் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா வர வாய்ப்புகள் இல்லை. அது வேறு வழியில் எப்படி வரும்? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அந்த மாதிரி வேறு ரேராக வேறு ஏதாவது முறைகளில் வந்தால் தான். இயல்பான தாம்பத்திய உறவில் வராது.